வணக்கம். மு.க.ஸ்டாலின் வீட்டில் பிரச்சனை, தொண்டர்கள் குவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திய ஆட்சியை இரண்டாவது முறை கைப்பற்றி விடலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது ஓடவிட்டு கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைய வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார். களத்தில் விஜயை எதிரியாகவோ அல்லது போட்டியாகவோ நாங்கள் கருதவில்லை என்று தேர்தலுக்கு பிறகு வெளிப்படையாக திமுகவின் அமைச்சர்கள் பேசினார்கள். ஆனால் களத்தில் இருக்கும் பொழுதே விஜய் அவர்கள் நேரடியாக எங்களது எதிரி திமுக தான், கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள் உருவாக்கிய மாற்றத்தை இப்பொழுது தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை முதல்வராக வெற்றியடை வைப்பார்கள் என்பதை சொல்லி அடித்து முதல்வராக பொறுப்பேற்று தற்பொழுது தமிழகத்தில் திமுகவின் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். லண்டனிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நேற்று இரவோடு இரவாக தமிழகத்திற்கு வந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அதிகாலையிலேயே திமுகவின் எம்எல்ஏ மார்த்தாண்டம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தாவேகாவின் நிர்வாகிகள் கொடுத்த வாக்குமூலம், கிட்டத்தட்ட புகார் கடிதம். திமுகவிற்கு தூக்கம் போய்விட்டது. திமுகவின் மாஜி அமைச்சர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், ஐடி துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த ஒவ்வொரு நாளும் முழு முயற்சியுடன் ஊழல் செய்ததற்கான ஆவணங்களை சேகரித்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம். அது மட்டுமல்லாமல் அடுத்து திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட கோபாலபுர குடும்பத்தில் பிரச்சனைகளும் சூழல்களும் தற்பொழுது முழுமையாக அதிமுகவை வீழ்த்தியது போல 2021 ஆட்சி அமைத்தது போல தாவேகாவை வீழ்த்த முடியுமா என்ற ஒரு கேள்வியும் குடும்பத்திலேயே பேசப்படுகிறது. ஆனால் திமுக நினைப்பது சாதாரணம் கிடையாது. தாவேகா என்பது பணத்தை கொடுத்து மக்களை ஆதரித்து தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு போராட்டங்களை நடத்தி சிறைக்கு சென்று ஆட்சியை கைப்பற்றவில்லை. ஒரே ஒரு நோக்கம், திமுக ஊழல் சக்தி. திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெறுகிறது. மக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு அலுவலகத்திற்கு சென்றால் லஞ்சம் பெறுவதையும் அதை ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டதையும் தமிழ்நாட்டில் லஞ்சமில்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு. திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் அது நடைபெறாது என்பதையும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது பேசினார். அதை இப்பொழுது நிறைவேற்றியும் வருகிறார். தமிழக மக்கள் மட்டுமல்ல, அரசு உயர் அதிகாரிகள் கூடவே தமிழ்நாட்டில் இனி லஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்களே தற்பொழுது நேரடியாக செய்தி ஊடகங்களில் பேட்டி அளிக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் எங்களது வேலைகளை முடிப்பதற்கு 5 லட்சம் முதல் 15 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் பணங்களை வசூலித்தார்கள் மாஜி அமைச்சர்கள் என்றும். ஆனால் இப்பொழுது கிளீனாக எங்களது வேலைகள் கிளீனாக டோட்டலாக நாங்கள் எந்த ஒரு அதிகமான பணமும் கொடுக்காமல் எங்களது வேலைகளை தமிழக அரசு செயல்படுகிறது. அதற்கான தகுதியும் தரமும் இருந்தால் நிச்சயம் முழு ஆதரவு தமிழக அரசு கொடுப்பதாகவும் அந்தந்த துறை சார்ந்த மாஜி அமைச்சர்களுக்கு எதிராக தற்பொழுது தனியார் நிறுவனங்களை செய்தி ஊடகங்களிலும், அது மட்டுமல்ல 300 டெண்டர்களை ரத்து செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருந்தார். மேலும் நியாயமான டெண்டர்களையும் மீண்டும் வழங்கியுள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். இதனால் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு டெண்டர் நிறுவன அந்த உயர் ஒட்டுமொத்தமான அதிகாரிகள் தற்பொழுது பணத்தை திருப்பி கேட்டு அழுத்தம் கொடுக்கிறார்கள். இதனால் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் மற்றும் அவர்களது சொத்துக்களை விற்று அந்த நிறுவனத்தின் குழும தலைவர்களிடம் தற்பொழுது பணத்தை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் காவல் நிலையத்திலோ அல்லது அமைச்சர்களிடமோ புகார்களை கொடுத்தால் நிச்சயம் அது மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பலருக்கும் சோதனையாக கைது நடவடிக்கை செய்யும் அளவிற்கு மாறும். 300 நிறுவனங்களிடம் சுமார் 20% கமிஷனாக பெற்று தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இந்த டெண்டர்களை வழங்குகிறோம் என்று கூறி சுமார் 300 நிறுவனங்களிடம் பணத்தை பெற்று அந்த பணத்தை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தி தற்பொழுது தோல்வி அடைந்த பிறகு மீண்டும் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்த பிறகு அதிமுக ஆட்சி அமைந்தால் அதை சரிகட்டி விடலாம் என்று நினைத்தார்கள்.
ஆனால் தற்பொழுது தாவேக ஆட்சி அமைந்த பிறகு திருப்பி பணத்தை கேட்கக்கூடிய காரணத்தினால் கைவிரித்த திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தற்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய சூழலும் உருவாகியுள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஜி அமைச்சர்கள் 300 நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட கமிஷன் தொகையை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அமைச்சர்களிடமோ காவல் நிலையத்திலுமோ புகார்களை கொடுத்தால் நிச்சயம் அது மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று காவல்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீடு புகுந்து அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இதனால் மு.க.ஸ்டாலின் அவர்களது வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள், மேலும் மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஸ்டாலின் வீட்டில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயம் திமுகவின் எதிர்கால அரசியலுக்கு நல்லதல்ல. அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் திமுகவை தொடங்கியது தமிழ்நாட்டின் மக்களின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களது வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக, ஆலமரம் என்று கூறுகின்ற திமுக தற்பொழுது இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ அல்லது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கோ முழுமையாக 5 ஆண்டுகளில் எதுவும் செய்யவில்லை. புதிய கல்வி நிறுவனங்களை தொடங்கவில்லை, மருத்துவ கல்லூரிகளை திறக்கவில்லை, மதுரையில் புதிதாக கட்டப்படக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான அழுத்தத்தை மத்திய அரசிடம் கொடுக்கவில்லை என்ற ஒவ்வொரு புகார்களும் திமுகவின் மீது முன்வைக்கப்பட்டது. அதையெல்லாம் சரி செய்திருந்தால் 2வது முறை திமுக ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் திமுக செய்தது என்ன? குறுநில மன்னர்களாக செயல்பட்டது. திமுகவின் ஆட்சியில் டெண்டர் வழங்குவதற்கு 20% கமிஷனை பெறப்பட்டது. ஊழல் மற்றும் செய்தி ஊடகங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு புகழாரம் மு.க.ஸ்டாலின், கலைஞர், உதயநிதி இவர்களது புகழாரத்தை தமிழகம் முழுவதும் பேச வைத்தது. செய்தி ஊடகங்கள் மூலமாக பணங்களை கொடுத்து திமுகவின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விளக்காமல் பெருமைகளை மட்டும் பேசுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்று ஒவ்வொன்றாக திமுக செய்த தவறுகள்தான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஏற்கனவே திமுக ஆட்சியை அமைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது 5 ஆண்டுகள் மக்கள் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை செம்மையாக இந்தியாவை முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஊழல், சட்ட ஒழுங்கு இதை கவனித்தாலே போதும், மக்கள் மீண்டும் திமுகவிற்கு வாய்ப்புகளை வழங்கியிருப்பார்கள். ஆனால் செய்தது எல்லாம் தவறு. மாஜி அமைச்சர்களை கண்டிக்காமல் இருந்தது தவறு. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் மு.க.ஸ்டாலின் அவர்களது வீட்டில் பிரச்சனை தற்பொழுது உருவாகியுள்ளது. தொண்டர்கள் குவிக்கப்படுகிறார்கள். மேலும் அதிமுகவின் எதிர்காலம் தற்பொழுது திமுகவின் வீழ்ச்சியாக மாறும். அதிமுக, தாவேக என்று 2 போட்டிகள் உருவாகும் என்றும் அரசியல் களத்தில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களை, திமுகவின் முக்கியமான தோல்விற்கு காரணம் என்ன என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.